எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன், அதனால கொஞ்சம் இது மாதிரியாக இருக்குது. மேடையில் இருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தெரியும். நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என் கூட இருந்து இனத்தயாரிப்பில் வந்த வெள்ளத்தூரனுக்கு என் மனமார்ந்த நன்றி. அருண்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி. சாய் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் நாகராஜ் கருப்பி அவருக்கு என் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது கரெக்டான ஆள் தானா அப்படிங்கிறத ரொம்ப நிறைய டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு. அதில் சரி ஓகே, ஏன்னா அப்படியெல்லாம் இது பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஒரு சார் 2வது படம், அதனால் ரொம்ப இது பண்ணி தான் தேர்ந்தெடுத்தார். ரொம்ப நன்றி சார் இந்த இதுக்கு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன் திரு சீனி அவர்களுக்கு என் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் அவர். அப்புறம் வேல்முருகன் எடிட்டர் அவருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்திக்கு நன்றி. மற்றும் வேறு பேர் விட்டுருந்தா சாரிங்க. திரு கண்கன் செந்தில் அவருக்கு நன்றி. ஆனந்தராஜன் அவர்களுக்கு நன்றி. நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரு பழனிசாமி மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பரமசிவம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். டைரக்டர் நாகராஜ் அவர்களுக்கு இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் நடிகர் திரு சுரேஷ்நந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் கூட வேலை செஞ்ச அத்தனை நடிகர்களுக்கும், முக்கியமாக திரு வேலராமமூர்த்தி சார் அவர்களுக்கும், மறைந்த திரு மாரிமுத்து சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் அவங்க ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்தது. அதேமாதிரி கூட நடித்த அத்தனை சிந்தியா மேடம், ரமா மேடம் எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என் கூட வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. வந்திருந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கு, என்னோட நண்பர்களுக்கு இனிய வாழ்த்தை அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். நன்றி, தேங்க்ஸ். நன்றி. அடுத்து நாம் வணக்கம். வந்திருக்கக்கூடிய எல்லா சிறப்பு விருந்தினருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே குடும்பமாக வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்காக. வீராய் மக்கள், எனக்கும் நாகராஜ் சாருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம்னு சொல்லலாம். நாங்களே ஒரு குடும்பம் மாதிரி தான். 2019 நாங்கள் இந்த படத்தை பற்றின டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவே நாங்கள் சாங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணி முடித்த பிறகு சார் திடீர்னு ஒரு நாள் தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நான் அது வரைக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிருந்தேன். இன்னும் 2-3 படங்கள்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ சார் கூடும்போது படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டு காமிச்சாங்க. காமிக்கும் போது ஆக்சுவலி எங்கள் அம்மா தவறிருந்தாங்க. அப்போ தவறின டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். ஸோ அப்படியே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரீரெக்கார்டிங்லாம் ஸ்கோர் பண்ணோம். ஒரு சீனும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி மெமரிஸை நம்மளுக்கு எல்லாமே ரெக்லெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இது மக்களுக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன புரிய வரும்னா, அதை நம்ம எப்படி காப்பாற்றணும், ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோன்னா எப்படி நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக புரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது நான் இதில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க என்னுடைய டைரக்டர்ஸ்க்கும், நாகராஜ் சாருக்கும், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும், நாகராஜ் சார், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். நாகராஜ் சாரோட உழைப்பு சொல்லணுன்னாக்கா நான் சும்மா சொல்லலை, அவரது ரொம்ப நீண்ட கால பயணம்னு சொல்லலாம். ஒன்று பார்க்க தான் சார் குட்டியாக இருப்பாங்க, ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படி இருக்காது. பயங்கரமாக வேலை செய்வாங்க. என்னையுமே பயங்கரமாக வேலை வாங்கினாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ எங்கே விட்டேன்னு தெரில, சாரி. ஸோ என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, என்னோடய டெக்னீஷியன்ஸ்க்கு நன்றி, என் ஃபேமிலிக்கு நன்றி. எனக்கு இதுக்கு மேலே சான்சஸ் கொடுத்துட்ருக்க என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் படம் பாருங்கள். உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். எல்லோரும் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி சார், இதில் நடித்த அப்பாவை நடித்த வேலராமூர்த்தி சாருக்கு பேர் சொல்ல மாட்டேன், சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம்னால இந்த சொல்லும்போது அப்பாவை அவர் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை கேட்டு அப்பா அவருக்கு ரொம்ப நன்றி. தீபா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ரமா மேடமுக்கு ரொம்ப நன்றி. சிந்தியா மேடமுக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமான ஒரு விஷயம்,
மறந்துடக்கூடாது, சாரி. மாரிமுத்தண்ணன் சார், அவர் வந்து இல்லை அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருக்கோம். அவர் வந்து இந்த படத்தை பற்றி ஷூட்டிங்கில் பேசும்போது சுரேஷனோட இப்போ நேரில் பார்க்க கூட கேமரா பேசுறது நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவரோட ரொம்ப பேசின நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவர் இப்போ இல்லை, இந்த சமயத்தில் அவர் இல்லை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவருக்கு என்னோட நினச்சி சொல்லிக்கிறேன். ஸோ அதனால தான் சரி முன்னாடி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஆல் டீம்ஸ், எல்லாத்துக்கும் பேரும் வந்தால் சாரி சீனியர்ஸ், தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. வீராய் மக்கள் பட விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் படைப்பாளிகளுக்கும் பேராற்றல் மிக்க பேனா முனைகளுக்கும் நன்றி, வணக்கம். இன்று ஒரு முகநூல் பதிவு. பிரம்மாண்டமான பருந்து சினிமாக்களை சில நேரங்களில் சிட்டுக்குருவி சினிமாக்கள் சிராய்த்து விடும். மலரும் நினைவுகளை நினைவூட்டுவது மண் சார்ந்த வாழ்வியல் படங்களே. இதை படைப்பாளிகள் யாரும் மறுக்க இயலாது. தமிழ் சினிமாவில் வெற்றிடங்களை நிரப்ப வாழ்வியல் யதார்த்த படங்கள் நிறைய தயாராக வேண்டிய காலகட்டம் இது. வீராயு மக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர் நாகராஜ் கருப்பையா வாழ்க்கையில் மிகப்பெரிய நிரந்தர சுதந்திர போராளி. அவர் எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்பட்டுட்டு இருக்காருங்கிறத நான்லாம் கூட இருந்து அணுவணுவாக பார்த்துட்டு இருக்கேன். கதைகளை தாண்டி பாடல்களை தாண்டி கண்கலங்கி யதார்த்தமாகவே என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பாளி அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல முத்திரையை பதிக்கணும். அனைவரும் குடும்பத்தோடு இந்த படத்தை அங்கீகரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி, பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவாக யாரும் பார்க்க மாட்டிய, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே பாசம் இருக்குது. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒலி சத்தமும் வரும். ஆனால் 3 சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தோளில் தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாமல் உணர்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பார்த்தீங்களா? அப்போ உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு தங்கச்சியாக அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியாக ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனால தான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே. எல்லாரும் முத்திர குத்திடுவாங்க, தீபாக்கால வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரில, உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னு தெரில, ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி ஒப்பாரி வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரில. ஆனால் இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களோடு நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகனோடு நடிக்கும்போதும் சரி, எங்கள் அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உண்மையில் அந்த மாறி மாறி ஒரு சீன் நடித்தோம் நாங்கள், அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா வந்து நன்றின்னு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புண்மை, அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை.
எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடை இப்போ என் பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமே. இப்போ நம்ம ஒன்று சொன்னால் அது இன்னொன்று கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனைக்கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா, அப்போ நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதில் அர்த்தம், அதுக்குள்ளே அடங்குது. அப்போ ஒன்று சொன்னால் அது ஒன்று கூட்டிகிட்டு வரும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் என் பையன்கிட்ட கேட்குறேன், டேய் நீ பாஸ் ஆகிட்டியாடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ஏம்மா பக்கத்து வீட்டில் ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னான்னா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்போ தமிழில் எவ்வளோ அழகு இருக்குது, அந்த தமிழை ரசிங்க. தமிழில் இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா, ஒன்னொன்னே எடுத்து பாருங்க, எத்தனை விஷயங்கள். ஒரு நாலடியாரில் ஒன்று சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாராவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்களாம் செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்லை. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறியை வேக வச்சு அந்த உயிர் செத்து போகாமல் அந்த காலத்தில் சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதில் அடக்கும். இது போல தான் நிறைய மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அழகாக இருக்கும். தென் மாவட்டத்தில் இப்பவும் சொல்கிறேங்க்கா, நான் இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்களில் கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்கள் தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றீங்க, அப்படி கிடையாது. நான் பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். நான் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்தில் இருக்கிறவர். பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டில் சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது, ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே, இப்போ என் வயசில் இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தால் சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னே தண்ணி கொடுத்துணும் போயிடணுன்றான். அது ஏனே தெரியல. தனியாக நின்னா பனைமரம் பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பற்றி நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், அது மேலேருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்போ உறவுகளோடு இருந்தால் தான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்போ நம்ம பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா, இன்னைக்கு போய் இந்த உறவுகளோடு சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்கே ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சிட்டின்னு வச்சுக்கிங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க. அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமாக கிடைக்கலாம், காதலி மூலமாக கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம், யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். வீராய் பேசுகிறேன். என்னோடய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு, எல்லோரும் தள்ளி போய் நிற்கிறோம். அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு ஏக்கம்